ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா, சுண்ணாம்பா? உழைப்புக்கு ஒரு உதாரணமாக இருந்ததுனால தானே கடைசியா அவருடைய உறைவிடத்துல அவர் எழுதினது மிக பொருத்தமானது. ஓய்வில்லாமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறார். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா?